ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி தொக்கு எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சோம்பு, பச்சை மிளகாய்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாதீங்க, தட்டி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கிட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்பைசஸ் போடுவோம். ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியுமே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து அது முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது கிரேவி மாதிரி வரும்போது எடுத்திங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி தொக்கு ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.